إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. குழப்ப காலங்களில் அதில் நாம் ஈடுபடுவதை தடை செய்கின்ற ஹதீஸ்கள் என இமாம் அபூ தாவூத் தலைப்பிட்டு 4256 என்ற இலக்கத்தில் ஒரு ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். இதன் தமிழ் வடிவத்தை முன்வைத்து இந்த ஹதீஸின் விளக்கம் என்ன என்று தென்னிந்தியாவில் இருந்து நண்பர் ஒருவர் கேள்வி தொடுத்திருக்கின்றார். ஒரு மனிதன் முஸ்லிமாக மரணித்து சுவனம் செல்லுவதற்கு அவசியமான விடயங்களை இந்த ஹதீஸ் விவரிக்கின்றது. வஹியை பின்பற்றி உள தூய்மையோடு வாழ்வதை தவிர சுவனம் செல்வதற்கு வேறு வழி இல்லை என்பதை நடைமுறை மூலம் தெளிவுபடுத்திய நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறுகின்ற இந்த ஹதீஸ் நூல்களின் முதன்மை நூல்களான சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிமிலும் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது. சஹீஹ் முஸ்லிமை பொறுத்தவரையில் ஒரு விடயம் பற்றிய பல்வேறு ஹதீஸ்களை ஒரே இடத்தில் நாம் காணலாம் என்பது அதன் சிறப்பம்சமாகும். இதனை தாண்டி சஹீஹ் முஸ்லிமிலே மலை துளிகள் போன்று ஃபித்னாக்கள் தோன்றுவது என தலைப்பிட்டு இந்த ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. முதலிலே இந்த ஹதீஸின் சுருக்க கருத்தை தெரிந்து கொள்ளுங்கள். பல ஃபித்னாக்கள் தோன்றும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதிலே அமர்ந்திருப்பவர் நடப்பவரை விட சிறந்தவர் ஆவார். நடப்பவர் அதிலே வேகமாக ஈடுபடுவரை விட சிறந்தவர் ஆவார். இந்த ஃபித்னாக்கள் வந்துவிட்டால் ஒட்டக மந்தை யாரிடம் இருக்கின்றதோ அவர் அதிலே சென்று முயற்சி செய்யட்டும். ஆட்டு மந்தை உள்ளவர் அங்கே சென்று அதிலே அவர் ஈடுபடட்டும். விவசாய பூமி யாருக்கு இருக்கின்றதோ அவர் அந்த பூமியிலே சென்று முயற்சி செய்யட்டும் என நபி அவர்கள் கூறிய போது, இவை எதுவும் இல்லாத ஒரு மனிதர் என்ன செய்ய வேண்டும் என நபியிடம் கேள்வி தொடுக்கப்படுகின்றது. சண்டையிடுவதற்கு பயன்படுத்துகின்ற முக்கிய ஆயுதமான அவரது வாளின் கூர்முனையை கல்லில் அடித்து மழுங்கச் செய்துவிட்டு தன்னால் முடிந்த அளவு அந்த ஃபித்னாவில் இருந்து அவர் தப்பிக் கொள்ளட்டும் என கூறிய நபி அவர்கள், யா அல்லாஹ், நான் எத்தி வைத்து விட்டேனா என்று 2 முறை அல்லாஹ்விடம் கேள்வி தொடுத்தார்கள். நபியை நோக்கி மீண்டும் ஒரு கேள்வி தொடுக்கப்படுகின்றது. இவ்வாறு முஸ்லிம்கள் பிரிந்து சண்டையிடுகின்ற போது அதிலே ஒரு தரப்பினர் என்னை நிர்பந்தித்து அந்த சண்டைக்கு அழைத்து சென்று அதிலே ஒருவரால் நான் வாளின் மூலமோ ஈட்டியின் மூலமோ மற்றவர் என்னை கொன்றுவிட்டால் என்ன நடக்கும் என கேட்டபோது, உமது பாவத்தையும் அவரது பாவத்தையும் அவர் சுமப்பார், அதன் மூலம் அவர் நரகவாசியாக மாறிவிடுவார் என நபி அவர்கள் கூறினார். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போய்விடக்கூடாது. சுவனத்தை சென்றடைவதற்காகத்தான் இஸ்லாம் என்ற நேர்வழியை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். இவ்வாறு நபியின் அழைப்பால் ஒன்றுபட்ட ஜமாஅத்தினரை நோக்கி நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதே மதீனாவின் மாளிகைகளினோடு நபி அவர்கள் ஒரு பார்வையை செலுத்திவிட்டு, கோட்டைகளை ஒரு பார்வை செலுத்திவிட்டு, நான் காணுபவற்றை நீங்கள் காணுகின்றீர்களா என கேட்டார்கள். இல்லை என்று நபி தோழர்கள் கூறிய போது, பெரும் பெரும் ஃபித்னாக்கள் ஏற்படும், பல ஃபித்னாக்கள் ஏற்படும். அதன் மூலம் இந்த அரேபியர்களுக்கு அழிவு ஏற்படும். அதன் போது நீங்கள் இப்படி நடக்க வேண்டும் என்பதுதான் நபியுடைய இந்த வழிகாட்டலாகும். முழுமையான விளக்கம் கூறுவதென்றால் பல மணி நேரங்கள் தேவைப்படும். சுருக்கமாக இந்த அடிப்படை விடயங்களை புரிந்து கொள்வது சுவனம் செல்லுவதற்கு கட்டாய தேவையாகும். குறிப்பாக இன்றைய கால எமது கலிமா சொல்லுகின்ற சமூகத்தினர் இந்த அடிப்படைகளிலிருந்து மிக தூரமாக இருக்கின்றார்கள். நரகம் செல்ல வேண்டி ஏற்படும் என நபி அவர்கள் இந்த ஹதீஸிலே எச்சரித்த விடயங்கள் சர்வ சாதாரணமாக எமது சமூகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது.
நாம் சரியாக செயல்படுகின்றோம் என நினைத்து மற்றொரு முஸ்லிமை கொலை செய்வதென்பது எம்மை நரகவாதியாக மாற்றிவிடும் என்ற மிகப்பெரிய எச்சரிக்கையை இந்த ஹதீஸ் எமக்கு சொல்லுகின்றது. முஸ்லிம்கள் என்றால் எக்காரணத்தை கொண்டும் தங்களுக்கு மத்தியில் பிரிந்து சண்டையிடக் கூடாது என்பதை இந்த ஹதீஸ் கூறுகின்றது. அப்படி எவரேனும் சண்டையில் ஈடுபட்டால் அதன் காற்று கூட எமக்கு படாமல் நாம் ஒதுங்கிவிட வேண்டும் என்று இந்த ஹதீஸ் கூறுகின்றது. இவ்வாறு அந்த ஃபித்னாவிலிருந்து தூரமாகுவதற்கு எங்கேயோ இருக்கின்ற எங்களுடைய ஒட்டக மந்தை, ஆட்டு மந்தை, விவசாய நிலம், இப்படி உலகிலாவது நலவு தரக்கூடிய ஏனைய விடயங்களில் நாம் சென்று ஈடுபட்டு விட வேண்டும். இந்த ஃபித்னாக்குள் நாம் சிக்கிவிடக் கூடாது. அப்படி சிக்கி தற்செயலாக யாரேனும் ஒரு முஸ்லிமை கொலை செய்வதன் மூலம் நாம் நரகவாதியாகிவிடக் கூடாது என்ற அடிப்படை உண்மைகளை இந்த ஹதீஸ் எமக்கு கூறுகின்றது. நாம் சுவனம் செல்ல வேண்டும் என்றால் கடைபிடிக்க வேண்டிய அடிப்படைகளாக இவை இருக்கின்றன. சுவனம் செல்லுவதற்கான கட்டாய நிபந்தனைகளில் ஒரு சில இந்த ஹதீஸின் மூலம் எமக்கு எடுத்து கூறப்பட்டுள்ளது. வஹியை பின்பற்றுவதற்காக ஒரு இமாமோடு ஒன்றிணைந்த ஜமாத்தாக வாழ்வது சுவனம் செல்லுவதற்கு கடமையாகும். எனவே அப்படி நபி அவர்கள் உருவாக்கிய அந்த ஜமாத் அதன் அடுத்த தலைமுறையினர்களில் நரகம் அழைத்து செல்லுகின்ற ஃபித்னாக்கள் தோன்றும் என்பதை குறிப்பிடுகின்றார்கள். முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியில் பிரிந்து சண்டை பிடிப்பார்கள் என்பதை இந்த ஹதீஸ் உட்பட ஏனைய ஹதீஸ்கள் கூறுகின்றன. 3 விடயங்களை அல்லாஹ்விடம் துஆ செய்த நபி அவர்களின் ஒரு விடயம் தெளிவாக மறுக்கப்படுகின்றது. அது என்ன என்றால், நபியுடைய உம்மத்தினர் தங்களுக்குள் சண்டை பிடித்து ஒருவர் மற்றவரை கொலை செய்வார்கள், இப்படி ஆக்கிவிடாதே என நபி அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்டபோது அது ஏற்கப்பட மாட்டாது என்று அல்லாஹ் மறுத்து விட்டதாக நபி அவர்களே கூறுகின்ற ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே இருக்கின்றது. எனவே இந்த ஹதீஸ் கூறுகின்ற சுருக்கம், நெருவழியில் முஸ்லிம்களாக மாறியதன் பிறகு உங்களுக்குள் பிரிந்து நீங்கள் சண்டையிடாதீர்கள். அதிலே ஒருவர் மற்றவரை கொலை செய்து விட்டால் அவர் நரகவாதியாகி விடுவார். முஸ்லிம்களுக்கு மத்தியில் சண்டை ஏற்பட்டால் முடியுமாக இருந்தால் அவர்களுக்கு இடையிலே சமாதானம் ஏற்படுத்த வேண்டும் என குர்ஆனும் ஹதீஸும் கூறுகின்றது. அது முடியாதவர்கள் குறைந்தபட்சம் நரகம் அழைத்து செல்லுகின்ற அந்த பாவத்தின் காற்று கூட எங்களில் படாமல் நாம் ஒதுங்கி எம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் கூறுகின்றது. ஆகவே இந்த ஹதீஸ் எமக்கு போதிக்கின்ற அடிப்படை மிக முக்கியமான உண்மை என்னவென்றால், ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட முஸ்லிம்கள் எப்போதும் சகோதரர்களாக வாழ வேண்டும். எக்காரணம் கொண்டும் எமக்குள் பிரிந்து சண்டையிடக்கூடாது. இவ்வாறு பிரிந்து சண்டை பிடித்து ஒரு முஸ்லிமை கொன்றுவிட்டால் நாம் நரகவாதியாக மாறிவிடுவோம். எனவே இஸ்லாம் எதனை அடிப்படையாக எமக்கு சொல்லுகின்றதோ, ஒன்றுபட்ட ஒரு கூட்டம்தான் சுவனம் செல்லும் என்பது இஸ்லாத்தின் முதன்மை அம்சமாகும். அதற்கு மாற்றமான விடயத்தை இந்த ஹதீஸிலே எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஒரு சிறிய அளவிலாவது இவ்வாறு முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியில் சண்டை பிடிக்கின்ற விடயத்தில் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது. அதிலிருந்து எம்மை பாதுகாத்து கொள்வதற்கு முழு முயற்சியும் நாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் வழிகாட்டுகின்றது. இதனை தவறவிட்டு பிரிவுகளாக பிரிந்து மற்றொரு முஸ்லிமை கொலை செய்யும் அளவிற்கு நாம் சென்றால் நரகவாதி ஆகிவிடுவோம் என்ற முக்கிய விடயத்தை இந்த ஹதீஸ் எமக்கு சொல்லுகின்றது. எனவே சுவனம் செல்லும் கூட்டமாக வஹியை பின்பற்றுவதற்கு ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு விட வேண்டும். அதன் பிறகு எம்முடன் உள்ள எந்த ஒரு முஸ்லிமையும் நாம் கொலை செய்யக்கூடாது. இவ்வாறு தெரிந்து கொண்டே நாம் எமது அர்த்தமற்ற நியாயங்களை கூறி மற்றொரு முஸ்லிமை கொலை செய்தால் நாம் நிரந்தர நரகவாதியாகி விடுவோம் என்பதை அல் குர்ஆன் தெளிவாக கூறுகின்றது.
அந்த ஃபித்னாக்களிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்வதே நபி அவர்களின் இந்த ஹதீஸ் மூலமான வழிகாட்டல் ஆகும்.